ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷோஃபால குஷன் போடுறதுக்கு முன்னாடி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருப்பேன். எங்க அம்மா பார்த்துட்டு, டேய் ரஜினி கூட இவ்வளோ ஸ்டைலா உட்கார மாட்டாரா, இது என்னடா ஸ்டைலு, பாதி கால் ஷோஃபால இருக்கு, பாதி கால் டீப்பாயில இருக்கேடா, என்னடா இது, ஏன்டா இப்படி உட்காந்துட்டுறேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்காக தான் கொஷின் போட்டாங்க. ஆனா நான் கொஷின் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்களா, குஷன்ல உட்காருவேன்னு நினச்சி வாங்குறாங்க. ஆனா நான் அதில் ஏறி குரங்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். அது மேல ஏறி அதிலிருந்து ஸ்க்ரீனை புடிச்சு இழுக்கிறது, இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செட்டப் பண்ணுவேன். அப்புறம் காஞ்ச துணியெல்லாம் எடுக்க ஈவினிங் எங்க அம்மா மாடிக்கு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மாடிக்கு வந்தாலே என்ன வேலை, அங்க நிக்கிறது இங்க நிக்கிறது இது மேல ஏறி பார்க்கறதுன்னு இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் என் வேலை. இப்ப வேற நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்னா அதனால என்னை தூக்கியே விட வேணாம். நானே ஏறி ஏறி எங்க வீட்டை சுத்தி வேடிக்கை பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா பார்க்கறத பார்த்துட்டு, அடடா நம்ம பையன் இவ்ளோ பெருசா வாழ்ந்துட்டானேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கும் ஜாலி தான். அப்படியே ஏறி நின்னு பார்த்து பக்கத்து வீட்டு டாக பார்த்து குலைச்சிட்டு கிடப்பேன். அப்புறம் நான் விளையாடிட்டே இருக்கும்போது எங்க குட்டி சித்தப்பா வந்துட்டானா, அவன் கூட போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனை போய் நான் பிடிக்கேன் அவன் பிடிக்கன்னு சொல்லி ஒரே ஓட்டம் தான். அவனை விட இப்பெல்லாம் நான் ரொம்ப ஸ்பீடா ஓடுறேன்னா அதனால பயந்துகிட்டு ஓடுறான் என் குட்டி சித்தப்பா. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வரடா.